இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நோக்கி பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார் என்பதை நாம் வேதாகமத்தின் துணையோடு கூட மிக தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உடனே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொன்ன வார்த்தையை வாக்குத்தத்தமாக ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக வாசிக்கிறோம். சூழ்நிலை என்னவென்றால், நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுடனாய் இருந்தான். அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம். திருமணம் முடித்து பல ஆண்டுகளாக நீ காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். அநேக மருத்துவர்களை நீ சென்று பார்த்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே ஆண்டவர் குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களிலே சிறப்பாக குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் சரீரம் செத்து போயிற்று, சாராளின் கற்பம் செத்து போயிற்று. ஆனால் ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் என்று கேட்ட மாத்திரத்திலே, நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று ஆண்டவரை நோக்கி பார்த்த மாத்திரத்திலே ஆண்டவர் 100 வயது ஆபிரகாமுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஒரு ஈசாக்கை கொடுத்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர்களுக்குள்ளே ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் அதிசயங்களை காணப்படும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். ஆண்டவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதராய் இருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கொடுக்கிறார். அன்னாள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணினாள், கர்த்தரை நோக்கினாள். ஆண்டவர் ஒரு சாமுவேலை மாத்திரமல்ல, குழந்தைகளை கொடுத்து அன்னாளை ஆசீர்வதித்து அன்னாளின் இருதயத்தை கழிகூற பண்ணினார்.
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது உன்னுடைய இல்லாமை என்பது, வெறுமை என்பது நீங்கி போய் ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். ஆமீன், ஆமீன்.